பகாசுரா ரெஸ்டாரண்ட் என்பது விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களைப் பெற்ற ஒரு தெலுங்கு திகில் நகைச்சுவை திரைப்படம். விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதற்கான சுருக்கம் இங்கே கதைவசனம். இந்த படம் நடுத்தர வர்க்க மென்பொருள் பொறியாளரான பரமேஷை பின்தொடர்கிறது. அவர் சொந்தமாக உணவகத்தை தொடங்க வேண்டுமென்று கனவு காண்கிறார். அவரும் அவரது நண்பர்களும் யூடியூபில் பேய் வேட்டை வீடியோக்களுக்கு மாறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தற்செயலாக ஒரு ஆவியை எழுப்பும்போது விஷயங்கள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்பத்தை எடுக்கின்றன. கதைக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, ஆனால் செயல்படுத்துவதில் அதன் வழியை இழக்கிறது. சீரற்ற வேகம் மற்றும் நிரப்பு காட்சிகள் அதை எடை போடுகின்றன. நடிப்புகள் பிரவீன் பரமேஷாக ஒரு நேர்மையான நடிப்பை வழங்குகிறார். கதாபாத்திரத்துக்கு ஒரு இயற்கையான வசீகரத்தை கொண்டு வருகிறார். குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்களின் போராட்டங்களைப் பற்றி அவர் பேசும் காட்சிகளில் ஹர்ஷா செமுடு ஒரு முக்கிய பாத்திரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் அவரது கதாபாத்திரம் எழுதப்பட்டுள்ளது, மேலும் அவரது ஃபிளாஷ்பேக் அவசரமாக உணர்கிறது. துணை நடிகர்கள் விவேக் தண்டு மற்றும் ஷைனிங் பாணி எதிர்பார்த்ததை வழங்குகிறார்கள். அதே நேரத்தில் கிருஷ்ண பகவான் சரியாக இருக்கிறார். கதாநாயகிகள் படத்திற்கு எதையும் சேர்க்கவில்லை. தொழில்நுட்ப அம்சங்கள் ஒளிப்பதிவு பால சரஸ்வதியின் ஒளிப்பதிவு போதுமானது. மனநிலையை திறமையாக பிடிக்கிறது. இசை விகாஸ் படிசாவின் இசை தொனியை ஆதரிக்கிறது, ஆனால் பெரும்பாலும் மறக்க முடியாதது. எடிட்டிங் மார்த்தாண்ட் கே வெங்கடேஷின் எடிட்டிங் இன்னும் கூர்மையாக இருந்திருக்கலாம். தேவைக்கு மேல் அதிகமான காட்சிகள் நீண்டு செல்கின்றன. ஓவரால் பகாசூரா ரெஸ்டாரண்ட் ஒரு வழக்கமான திகில் நகைச்சுவை. இது ஒரு சில இடங்களில் கிளிக் செய்கிறது, ஆனால் முழுவதும் ஈடுபாட்டுடன் இருக்க போராடுகிறது. இது சில சுவாரஸ்யமான தருணங்களை கொண்டிருந்தாலும் படத்தின் சீரற்ற வேகமும் மோசமான செயலாக்கமும் அதை ஒரு மறக்க முடியாத படமாக இருந்து தடுக்கிறது.